லைவ் அப்டேட்டு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் கரெக்டாக எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் நடந்திருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து சௌந்தர்யாவை தான் டார்கெட் பண்ணுவாங்க. சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணி இந்த கேமில் சௌந்தர்யாவை தான் முதல்ல வந்து வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சேன். அதே மாதிரியே வந்து நடந்துருச்சு. இந்த தர்சிகாவாக இருக்கட்டும், பவித்ராவாக இருக்கட்டும், முத்துக்குமாராக இருக்கட்டும், சாசனாவாக இருக்கட்டும், இந்த ரணவு குரூப்பாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து எதிராக இருந்து சௌந்தர்யா பொம்மையை வந்து யாருமே எடுக்கலை. அந்த சுற்றில் யாருமே எடுக்காமல் கடைசி கட்டத்தில் யார் எடுக்கிறா? சிவா எடுக்கிறாரு. சிவா எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மற்ற குரூப் எல்லாம் வச்சிட்டாங்க. இந்த முத்துக்குமரன், சாச்சனா, பவித்ரா, அப்புறம் வந்து இந்த அன்சிதா, இவங்க ஆனந்தி, இதெல்லாம் ஒரு குரூப்பு. அவங்க பொம்மையை வந்து எடுத்துக்கொண்டு வச்சிட்டாங்க. அதில் சௌந்தர்யாவோட பொம்மையை வந்து யாருமே எடுக்கலை. இதில் வந்து இந்த கோவா கைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் வந்து சௌந்தர்யா தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. கடைசியில் வந்து சிவா கையில் தான் மாட்டுது. சிவா தான் கடைசியாக இருக்கார். சிவா தான் இருக்கனால சிவா வந்து எடுத்துகிட்டு ஓடினார். அதுக்குள்ளே பவித்ரா கொண்டு போய் வச்சிட்டாங்க. அதனால் இந்த கேம்லேருந்து சௌந்தர்யா வந்து வெளியேறியிருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கேமில் சௌந்தர்யா அவங்களோட 100% எஃபர்ட்டை போட்டாங்க. ஆனால் என்னென்னா இந்த வன்ம கும்பல் இருக்கு இல்லையா, எப்படியாவது சௌந்தர்யா வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த தற்குறி தர்சிகா வந்து சௌந்தர்யோட பொம்மையை போன சுற்றில் வந்து எடுத்துகிட்டு குதிச்சிருப்பாங்க. சௌந்தர்யா பொம்மையை நான் எடுத்துட்டேன், அவளை வந்து நான் ஆட்டத்தை விட்டு வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்லி இந்த தற்குறி தர்சிகாவாக இருக்கட்டும், மஞ்சுடியாக இருக்கட்டும், முத்துக்குமார் ஆகட்டும், எல்லாருமே வந்து சௌந்தர்யான்னு சொல்லி சௌந்தர்யா மேலே வன்மத்தை கொட்டி அவங்கள கேம் விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. லைவை பார்த்துட்டு மீதி என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.